சென்னை நங்கநல்லூர் பகுதியில் தபால் பெட்டியிலிருந்து 50 பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விசாரணை தகவல்களை சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியோடு தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நங்கநல்லூர் பகுதியில் அஞ்சல் பெட்டியில் 50 பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இது விசாரணை விவரம் குறித்து பேசுவதற்காக சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி கலியமூர்த்தி பாலமுருகன் நம்மோடு இருக்கார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த பாஸ்போர்ட் காணாம போன விஷயம் அல்லது அந்த அஞ்சலக பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயத்துல நங்கநல்லூர் போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க. அதுல எது மாதிரியான கோஆபரேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி 50 பாஸ்போர்ட் அதனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரிஜினலா, அது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட்டா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுத்துருக்கோம். அதில் என்ன தெரியுதுன்னா எல்லாமே ஒரிஜினல் பாஸ்போர்ட் தான். அதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண பாஸ்போர்ட், அதில் எதுவும் ஃபேக் பாஸ்போர்ட் கிடையாது. அதில் ஒரு 24 பேர் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு வந்து திருப்பி வந்து ரீஇஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். நம்ம இது மாதிரி பாஸ்போர்ட் காணாம போறது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பொதுமக்களுக்கு எது மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், எது மாதிரியான தகவல் நீங்க சொல்ல விரும்புறீங்க? கரெக்ட். தொலைஞ்சிருச்சுன்னா பாஸ்போர்ட் எப்போதுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். என்னுடைய பாஸ்போர்ட் கூட என்னோடது இல்லை. அப்புறம் எதுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் அது. ஸோ பாஸ்போர்ட் சட்டத்தின்படி அது எப்போதும் கவர்மெண்ட் சொத்தாக இருக்கும் காரணத்தினால் நம்ம உடனே தொலைஞ்சிருச்சுன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எஃப்ஐஆர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் வாங்கி வைக்கிறது நல்லது. அதை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு இன்னொரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த கம்ப்ளைண்ட் சர்டிபிகேட் கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ தொலைஞ்சு போன பாஸ்போர்ட்டை மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை பிளாக் பண்ணணும் கம்ப்யூட்டரில். அது உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா எம்பசியோட நம்மளுடைய பாஸ்போர்ட் சிஸ்டம் வந்து கனெக்டடாக தான் இருக்கு. ஸோ அதை நம்ம பிளாக் பண்ணுவோம். தொலைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பிளாக் பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார் தகவலுக்கு. அதாவது 2010ஆம் ஆண்டுக்கு முன்பாக பெறப்பட்ட பாஸ்போர்ட்டுகள் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த புகைப்படங்களை அகற்றிவிட்டு சில ஏஜென்ட்டுகள் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இதுபோன்ற பாஸ்போர்ட்டுகள் காணாமல் போனா உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்பது மண்டல பாஸ்போர்ட் அலுவலருடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் மகாலிங்க பொன்னுசாமி.